வணக்கம், நான் பொற்கொடி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை ரோஸ் மில்க். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1/4 கிலோ, தேங்காய் 5, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்ந்தது ஒரு 25 கிராம், ஏலக்காய் 5. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பீட்ரூட்டை சுத்தம் செஞ்சுட்டு மேல் தோலெல்லாம் நீக்கி கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம், அல்லது சீவி தூளாக எடுத்துக்கலாம். தேங்காய் அதே மாதிரி உடச்சி திருகி எடுத்துக்கலாம், அல்லது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே, பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படிங்கிறது வந்து நம்ம சுவைக்காகவும் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்க்குறோம். அது இல்லாமல் கூட நம்ம இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம இதில் வந்து மாலை நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுக்கு கலந்துக்கலாம், காலை நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இஞ்சி கலந்துக்கலாம். அது நமக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸாக வடிகட்டி எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை கலந்து உபயோகிக்கலாம். இயற்கை ரோஸ் மில்க் ரெடி. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைகளும் அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எடுக்கும்பொழுது இதில் வந்து அந்த பீட்ரூட்டினுடைய வாசனைகள் அதை மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதே சமயம் ஹீமோகுளோபின் லெவல் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கும், கால்சியம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜூஸஸை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இது வந்து கால்சியம் லெவலும் ஹீமோகுளோபின் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.